Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதிலே கர்த்தர் பாராட்டின நல்ல கருவிகளுக்காய் நான் கர்த்தரை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம். இன்றைக்கும் கூட இந்த காலை வேளையிலே இருக்கிற யாவரும் நம்ம எல்லாரும் முழங்கால் பண்ணிட்டு இந்த ஆராதனைக்காக நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு இந்த நாளில் ஆராதனை ஆசீர்வதித்து தரும்படியாக, தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை மூடும்படியாக, தேவனுடைய ஆளுகை நம்முடைய வீட்டையும் நம்முடைய எல்லைகளிலும் இறங்கி வரும்படியாக எல்லா வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஒரு தெய்வீக வல்லமை கரம் இந்த காலை வேளையிலே இறங்குவதாக நான் ஜெபிக்கிறேன் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம். ஓ உன்னதமானவருக்கு நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ வல்லவர், நீ போதுமானவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். இந்த நாள் இந்த காலை ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. இதை கேட்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஒரு தெய்வீக மகிமை இறங்குவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யாரெல்லாம் எந்த சூழ்நிலையில் நின்று இந்த பாடல்களை கேட்கிறார்களோ, இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் மீது ஒரு தெய்வீக பிரசன்னம் இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடல் மூலியமாய் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு கூட இடைப்படுவீராக. நீ பேசும் ஆண்டவரே. கர்த்தாவே, தேவனுடைய வார்த்தைகளோடு கூட கர்த்தரின் பிள்ளைகளோடு இடைப்படுங்கப்பா. அப்படி கிருபையுள்ள கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையின் தொடக்க முதல் முடிவு பரியந்தம் ஒரு தேவனுடைய மகிமை ஒவ்வொரு வீட்டையும் கர்த்தாவே இல்லங்களிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இந்த காலங்களில் இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வீடுகளை அத்தனை ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்யும் இந்த நாளிலே தேவனுடைய பிரசன்னம் இறங்கட்டும், தேவனுடைய மகிமை இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யும். சகல துதிகன மகிமை எல்லாவற்றையும் அங்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தேங்க்யூ. நம்ம எல்லாரும் உட்காரலாம். ஒரு சில பாடல்களை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இன்றைக்கும் ஒருவேளை துக்கத்தோடு நீங்கள் இந்த பாடலை கேட்பீர்கள் என்றால், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற தெய்வம் இந்த காலை வேளையில் உங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறார். என்னோட கூட சேர்ந்து கரங்களை தட்டி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சந்தோஷமாய் மாறும் எழுப்பாடுமா, காவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், காவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். மகனே கலங்காதே, மகளே கலங்காதே, மகனே கலங்காதே, மகளே. என் இயேசு கைவிட மாட்டார். சேர்ந்து சொல்லுமா, இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோமா? கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து வீடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து வீடு. கர்த்தர் புதியதல் செய்திடுவார், இன்றே நீ காப்பார். கர்த்தர் புதியதல் செய்திடுவார், இன்றே நீ காப்பார். இன்றே நீ காப்பாய். சேர்ந்து சொல்லுவா, இன்றே நீ காப்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். சேர்ந்து
இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க சொல்லுங்க, என் இயேசு. உற்சாகமாய் சொல்லுமா, என் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். என் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகின்றார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகின்றார், கண்ணீர் துடைக்கின்றார். சொல்லுமா, காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கின்றார். உன் கண்ணீர் துடைக்கின்றார். அல்லேலூயா. உன் கண்ணீர் துடைக்கின்றார். சேர்ந்து உற்சாகமா, கலக்கிடவே வேண்டாம். ஆமென். கலக்கிடவே வேண்டாம். அல்லேலூயா. கலக்கிடவே. சேர்ந்து சேர்ந்து சொல்லுங்க. கலக்கத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கிற சகோதரிய சகோதரா, இயேசு ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். இயேசு கைவிட மாட்டார். சொல்லுங்க, இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார். தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தானிக்கு மேலே சோதிக்க கர்த்தர் ஒரு நாள் விட மாட்டார். கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். ஆமென். தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தப்பி செல்ல வழி செய்வார். ஆமென் ஆமென். தப்பி செல்ல. ஓ ரவல சேகரே, கலக்கிடவே வேண்டாம். கலக்கிடவே சொல்லுங்க சொல்லுங்க, கலக்கிடவே. கலக்காதே கர்த்தருடைய பிள்ளையே. இந்த காலங்களிலே கலக்கத்தோடு இருக்கிறாயோ, உனக்காகவே இந்த பாட்டு வந்து கொண்டிருக்கிறது. இயேசு ஒரு நாளும் கைவிட மாட்டார். உன் இயேசு. சொல்லுங்க சொல்லுங்க, இயேசு, என் இயேசு. ஓ ரகல ஷபல கலரப இயேசு. மகிமைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசு. ஒரு வல்லமை பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசு. அப்படியே எல்லாரும் முழங்கால் படிட்டு, இயேசு. நீ சொல்ல சொல்ல ஒரு அற்புதம் வீட்டுக்குள்ளாக அறைகளுக்குள்ளாக இறங்கிக் கொண்டிருக்கிறது. எஸ், ஹalleluya. இயேசு. அப்படி வல்லமை உள்ள மகிமையுள்ள கரம் காலை வெள்ளே இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு. எல்லாரும் முழங்கால் படிட்டு, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. சொல்லுங்க, காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை 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 ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. உற்சாகத்தை கண்களை மூடி கர்த்தரை அப்படியே ஆராதிக்க போகிறோம். தெய்வீக பிரசன்னம் வீட்டுக்குள்ளாக இறங்கட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவன் தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவன் தண்ணீரே உமக்கு ஆராதனை. நல்ல பிதாவே உமக்கு ஆராதனை, அடிக்காத்தியே உமக்கு. ஓ ரமண சந்தரே, சொல்லுங்க, ஆராதனை ஆராதனை. ஆமென். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை. நல்ல உற்சாகமா சொல்லுங்க, எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை ஆராதிப்பேன் ஆண்டவரே. ஆராதனை அப்பாவுக்கே.
பிதாவே உமக்கு ஆராதனை. Thank you, Jesus. நன்றி அப்பா. உமக்கு ஆராதனை, 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 துதி ஆராதனை, ஆராதனை, அல்லேலூயா, ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, ஓ காலையிலும் மாலையிலும் துதி ஆராதனை. இயேசு அப்பாவுக்கே ஆராதனை செலுத்துவோமா? காலையிலும் துதி ஆராதனை. Praise the Lord, hallelujah. Praise the Lord, hallelujah. Praise the Lord, hallelujah. Praise the Lord, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise ye the Lord. Praise the Lord, praise the Lord, praise ye the Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord. நீர் ஒருவரே துதிகளுக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராகிய கர்த்தர். ஓ, உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ஓ, சக்கரவர்த்தியா. Praise the Lord, praise the Lord, praise ye the Lord. Amen. Praise the Lord, praise the Lord, praise ye the Lord. Amen. Praise the Lord, praise the Lord. நீ சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, ஓ கர்த்தருடைய பிரசன்னம், மகிமை உன் வீட்டிற்குள்ளாக இறங்கி வருகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, லட்சங்கள் லட்சங்கள், yes, amen. Praise the Lord. உன் அபிஷேகத்தில் வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஓ ஹalleluya. என்ன சூழ்நிலையோடு நீ இதை பார்த்துக் கொண்டிருக்கிறாயோ, உன் பலவீனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. ஓ ஹalleluya. உன் பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் விடுதலை இந்த காலங்களிலே கட்டளையிடுகிறார். உன் துக்கத்தை இயேசு சந்தோஷமாய் மாற்றுகிறார். Thank you, Holy Spirit. உன் அற்புதத்தின் கரம் இந்த காலங்களிலே இறங்கட்டும் ராஜா. See the Lord. Amen. Praise the Lord, praise the Lord, praise ye the Lord. Hallelujah, 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 hallelujah. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் பெரியவர், பெரியவர், பெரியவர் அப்பா. இன்றைக்கு வந்து காலை வேளையிலே இந்த சத்தத்தை யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்காகவே கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக கடந்து வருகிறது. ஒருவேளை நீ துக்கத்தோடு இருப்பாய் என்றால், கண்ணீரோடு இந்த பாடல்களை கேட்டுக்கொண்டிருப்பாய் என்றால், உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற தெய்வம் உங்கள் துக்கம் இந்த காலை வேளையிலே சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். ஓ, துக்கத்தோடு வந்திருக்கிறாயா? துக்கத்தோடு இந்த காலை வேளையிலே ஆராதனையிலே கடந்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தருடைய பிள்ளையே, உன் துக்கத்தை சந்தோஷமாய் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தெய்வனாகிய கர்த்தர் இந்த காலைகளிலே உன் நடுவிலே உன் வீட்டிற்குள்ளாக உன் அறைகளுக்குள்ளாக இறங்கி வந்திருக்கிறார். உன் பிரசன்னத்தின் மகிமை இந்த காலை வேளையிலே உங்கள் வீட்டிற்குள்ளாக இறங்கி கொண்டிருக்கிறது பார்க்கிறேன். பெற்றுக்கொள் கர்த்தருடைய பிள்ளையே. ஓ ராமா சக்கரவலி அந்த ரவா, உன்னுடைய நாமத்தை நீ உயர்த்த 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 உன் சூழ்நிலைகள் மாற்றப்படும் கர்த்தருடைய பிள்ளையே. அவரை நீ துதிக்க 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 உன் போராட்டங்கள் உனக்கு ஒரு முடிவை கொண்டு வரும் கர்த்தருடைய பிள்ளையே. ஹalleluya, ஹalleluya. அவரை நீ துதிக்க 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 ஓ உன் சூழ்நிலைகள் மாற்றப்படும் கர்த்தருடைய பிள்ளையே. அவரை நீ ஆராதிக்க 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 உன் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். Praise Jesus. Thank you, Jesus. கண்ணீரோடு வந்திருக்கிறார் கர்த்தர். இந்த கால வேளையிலே உன் கண்ணீரை துடைக்கும்படியாக என் பரிசுத்த உள்ள தெய்வம் தம்முடைய மகிமையின் சிங்காசனத்தை விட்டு இந்த கால வேளையிலே உனக்காய் இறங்கி வந்திருக்கிறார். ஓ ஹalleluya. உன் கண்ணீர்களை துடைக்கும்படியாக, உன் துக்கத்தை ஒரு ஆனந்த களிப்பாய் மாற்றும்படியாக
என் இயேசு இறங்கி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதே. ஓ ஹalleluya. உன்னை அழைத்த தெய்வம் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹalleluya. உன் துக்கத்தை நிச்சயமாய் இந்த காலை வேளையிலே நீ சாட்சி சொல்ல போகிறாய். உன் துக்கத்தை கர்த்தர் இந்த காலை வேளையிலே மாற்றி போட போகிறார். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. நீ கடந்து வார ஆண்டவரே, எங்கள் வீட்டிற்குள்ளாக இறங்கி வார ஆண்டவரே, பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே, மகிமைகளை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஓ ரபனதலி அந்தலா ஷந்துரா கபலதலி அந்தரபா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு போய் துதிக்கிறோம். பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவீராக. ஒருவேளை இந்த 4வது வாரமாய் இருக்கிறது, எப்படி எங்கள் துக்கங்கள் மாறும் என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் உன் துக்கத்தை அவர் மாற்றவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்பதை நீ ஒரு காலம் மறந்து போவதை கர்த்தருடைய. ஓ ஹalleluya, ஹalleluya. அவர் தூரத்திற்கும் தெய்வமாய் இருக்கிறார், சமீபத்திற்கும் தெய்வமாய் இருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய கால வேளையிலே உன் துக்கத்தை அவர் மாற்றும்படியாக இயேசு உனக்காக இறங்கி வந்திருக்கிறார். Thank you Jesus. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் நம்மை பாடி ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய துக்கங்களும் இந்த காலை வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய கண்ணீர்களை கர்த்தர் இந்த கால வேளையிலே துடைப்பீராக ராஜா. ஓ ஹalleluya. கவலைகளோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளுடைய கவலைகளை கர்த்தர் மாற்றுவீராக ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். எங்களோடு கூட எங்களோடு கூட தங்கி இந்த கடைசி வாரங்களிலே தேவ மகிமை ஒரு குறைவும் இல்லாதபடி இப்படி பிள்ளைகளை நடத்தட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க. சகல துதிகள் மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே எங்கள் ஆராதனையுடைய சமூகத்திலே ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு இந்த காலை வேளையிலே எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதித்த ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைக்கும் எனக்கு கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, சரியா என்னால் பாட முடியல. அது மாத்திரம் இல்லை, இந்த இதில் கனெக்ட் பண்ணுறதான அந்த ஐரிக் என்ற ஒரு அந்த காரியங்கள் இல்லை. அதனால் டைரெக்டாக எடுத்திருக்கோம். உங்களுக்கு எப்படி வருதுன்னு தெரியல, ஆனாலும் பொறுத்துக் கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீக்கில் எல்லாவற்றையும் நாங்கள் சரி செய்து விடுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். சபையின் தலைமை போதுகிறவர்கள் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம மத்தியிலே கொண்டு வரார்கள். ஜெபத்தோடு இருப்போம், ஜெபத்தோடு கேட்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் ஆகிய நம்முடைய முற்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த அந்த உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் முதலாவது வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த 9 மாதங்களும் கர்த்தர் அற்புதமாக கர்த்தர் நடத்தினார். சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து வந்த பலவீனங்கள் வியாதிகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தாரே. ஆண்டவருக்கு 1000 நாவுகள் இருந்தாலும் துதிக்க போதாது. அவ்வளவு நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, பிள்ளைகள் மத்தியிலே, சந்ததிகள் மத்தியிலே ஆண்டவர் அற்புதமாக நடத்தி கொண்டு வந்தார். ஆகவே ஆண்டவருக்கு நன்றியையும் துதியையும் சோத்திரத்தையும் ஏறெடுக்கிறேன். ஆண்டவருடைய கிருபையினாலே உங்களை யூடியூபின் மூலம் ஆண்டவரை சந்திப்பதிலே, பார்ப்பதிலே, கர்த்தருடைய வார்த்தைகளை கொடுப்பதிலே நான் அதிகமாக சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடும் நம்மளுடைய குடும்பத்தோடும் வாழ்க்கையோடும் சந்ததிகளோடும் இந்த வசனங்களை கொண்டு கர்த்தர் பேசுவாராக. வேதத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது. லூக்காவின் சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரத்திலே
16வது வசனம், 17வது வசனம், 18வது வசனம், இந்த 3 வசனங்களிலே ஒரு சம்பவங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார் என்று லூக்காவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கிறோம். எழுந்து நின்ற அவருடைய கரத்திலே 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுகுண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். அருமையான ஒரு சம்பவத்தை வேதத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் வளர்ந்த ஊராகிய ஆலயத்திலே வந்து அவர் நின்ற போது புஸ்தக சுருளை அவருடைய கரத்திலே கொடுக்கப்பட்டது. அவர் எடுத்து அதை வாசித்தார் என்று பார்க்கின்றோம். வாசிக்கும் போது என்ன சம்பவித்தது என்பதை குறித்து அவர் சொல்லுகிறார். எதற்காக பிதாவாகிய தேவன் என்னை பரலோகத்திலே இருந்து ஏன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்ற அந்த 4-5 காரியத்தை அந்த 18வது வசனத்திலே அழகாக சொல்லப்பட்டுகிறது. ஆகவே ஏன் இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்பதை குறித்து அநேக சத்திய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திலே வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பல சம்பவங்கள் இயேசு இந்த உலகத்திலே வந்ததின் நோக்கம், ஆண்டுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம் என்ன என்பதை அநேக சம்பவங்கள், அநேக பரிசுத்தவான்கள், அநேக ஊழியக்காரர்கள் பிரசங்கித்திருக்கிறார்கள். நானும் கேட்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே இந்த 18வது வசனத்தை மையமாக வைத்து ஒவ்வொன்றாக உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன். அவர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார், அழகாக சொல்லுகிறார். புஸ்தக சுருளிலே என்ன எழுதப்பட்டது என்பதை அங்கே அழகாக சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொன்னது மட்டுமல்ல, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் அழகானவர், நேர்த்தியானவர், பிரகாசமானவர். 1000 பேர்களில் அவர் சிறந்தவர், 10,000களில் சிறந்தவர். அவர் சாரோனின் ரோஜா என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படிப்பட்டதான் அந்த தேவனை குறித்து ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொன்னது மட்டுமல்ல, அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அவர் இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு வந்ததின் நோக்கம் என்னவென்றால், ஆசீர்வதிப்பதற்காக மட்டுமல்ல, ஆண்டவர் ஜனங்களை கர்த்தர் விடுதலை ஆக்கும்படியாக வந்தது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை இயேசு, பிதாவாகிய தேவன் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2020வது ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தார் என்றால், தரித்திரப்பட்ட நிலைமையிலே இருக்கிறார்கள் அல்லவா, சிறுமைப்படுத்தப்பட்டதான நிலைமையிலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, பலவிதமான பாடுகள், உபத்திரவங்கள், துன்பங்கள், இதன் மத்தியிலே ஜனங்களாலும் ஜாதிகளாலும் அநேக மக்களாலும் தள்ளப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறதான அந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக வந்தாராம். எப்படி கொடுத்தாராம்? சுவிசேஷத்தின் மூலமாக, சத்திய வசனத்தின்
வசனத்தின் மூலமாக தரித்திரருக்கு சுவிசேஷத்தையும் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தையும் அறிவிக்கும்படி சொல்லும்படி பிதாவாகிய தேவன் என்னை அனுப்பினார் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகின்றார். அப்படி என்றால் ஒரு மனுஷனுக்கு ஒரு சோதரம் மிக மிக கஷ்டப்படுகிற தரித்திரத்தின் நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன், சிறுமைப்படுத்தப்பட்டதான அந்த மனுஷனுக்கு சுவிசேஷத்தை சொன்னால் அந்த சுவிசேஷம் அவனை ஆசீர்வாதத்திலே நடத்துமா என்று சொல்லி ஒரு காலத்திலே நான் கேட்டது உண்மை. நானும் ஆண்டவரிடத்திலே கேட்டது உண்மை. ஒருவேளை ஆகாரம் கொடுத்திருக்கலாம், இல்லாவிட்டால் பணம் கொடுத்திருக்கலாம், இல்லாவிட்டால் செல்வம் கொடுத்திருக்கலாம், இல்லாவிட்டால் ஆஸ்தி கொடுத்திருக்கலாம். அதை காட்டிலும் ஆண்டவராகிய இயேசு எதை சொன்னாராம், என்ன சொன்னாராம்? சுவிசேஷத்தை தரித்திரருக்கு சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்னை அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தை கேட்ட எத்தனையோ மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்திலே அழிவில் இருந்து தப்புவிக்கப்பட்டிருக்கிறார்கள், மரணத்திலே இருந்து தப்புவிக்கப்பட்டிருக்கிறார்கள், அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள். ஆகவே தான் இயேசு நம்முடைய 12 சீஷர்களை பார்த்தவர் சொன்னார், சகல அதிகாரமும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் புறப்பட்டு போங்கள், சொற்பங்களுக்குள்ளே தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது, புறப்பட்டு போங்கள் என்று சொன்னார். ஓநாய்களுக்குள்ளே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புகிறது போல உங்களை நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி 12 சீஷர்களை ஆசீர்வதித்து அனுப்பினார் என்று என்னுடைய பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. வழியிலே பையையாவது தடியையாவது கொண்டு போக வேண்டாம். ஆண்டவர் வெறுமையாய் போனீர்கள், வெறுமையாய் பெற்ற இந்த சுவிசேஷத்தை, வெறுமையாய் பெற்றதான இந்த ஆசீர்வாதங்களை, நன்மைகளை வெறுமையாய் ஜனங்களுக்கு கொடுங்கள் என்று சீஷர்களை ஆண்டவர் உற்சாகப்படுத்தி அவர்களை பலப்படுத்தி அனுப்பினதாக வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இந்த காலவெளியில் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த சுவிசேஷம் தரித்திரத்தை மாற்றும், இந்த சுவிசேஷம் ஐஸ்வர்யவானாக உயர்த்தும், இந்த சுவிசேஷம் உலகத்திலே ஜனங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணும், இந்த சுவிசேஷம் உலகத்திலே ஜாதி ஜனங்களுக்கு முன்பாக அவர்களை மேன்மையாக நடத்தும். ஆகவே தான் யோவான் ஸ்நானகன் சுவிசேஷத்தை சொல்லும் போது ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பேதுரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது ஒரே பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டதாக வேதத்திலே வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, மறுபடியும் பிரசங்கித்தான் பேதுரு, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே சுவிசேஷத்தை சொல்லும் போது அநேக ஜனங்கள், ஆயிரக்கணக்கான ஜனங்கள், ஆண்களும் பெண்களும் குடும்பமாய் இயேசு கிறிஸ்துவின் பக்கமாக திருப்பப்பட்டு சுவிசேஷத்தை கேட்ட மாத்திரத்திலே அவருடைய சரித்திரம் மாறினது, அவருடைய வாழ்க்கை மாறினது, அவருடைய ஏழ்மையான நிலைமை மாறினது, தரித்திரம் மாறினது, ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்று என்னுடைய பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆகவே இயேசு எதற்காக இந்த உலகத்திலே வந்தார் என்று அவர் சொல்லுகிறார் என்றால், தரித்திரருக்கு, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி பிதாவாகிய தேவன் என்னை அனுப்பினார் என்று முதலாவது வார்த்தையை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். இந்த சுவிசேஷத்தை நானும் கூட ஒரு நாட்களிலே பாரம்பரிய கிறிஸ்தவனாய் இருந்தேன். ஆனால் அப்படிப்பட்ட நாட்களிலே எங்களுக்கு சரியானபடி சத்தியத்தை சொல்ல, சுவிசேஷத்தை சொல்ல ஆட்கள் இல்லை. ஆனால் சரியானபடி சத்தியத்தை சொல்லுகிற காலம், கேட்கிற காலம் வந்த போதோ எங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். சுவிசேஷத்துக்கு செவி கொடுத்தோம், சுவிசேஷத்தை கேட்டோம், ஆண்டவருடைய கிருபையினாலே ஒப்பு கொடுத்தோம். கர்த்தர் இன்றைக்கு என்னை ஆசீர்வதித்து என் குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறார். அதே தேவன் இந்த கால வேளையிலே இந்த வசனத்தின் மூலமாக சுவிசேஷத்தை கேட்கிறதான தேவனுடைய பிள்ளையே, உன் சரித்திரம் மாறுகிற வேளை வந்திருக்கிறது, உன் சரித்திரம் மாறுகிற வேளை வந்திருக்கிறது, உன்னை ஐஸ்வர்யவனாக மாற்றி ஆசீர்வாதத்தோடு நடத்துகிற வேளை வந்திருக்கிறது
சொல்லப்பட்டிருக்கிறதாகவே தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பிதாவாகிய தேவன் என்னை அனுப்பினார் என்று முதலாவது பார்த்தோம். அடுத்தபடியாக அதே 18வது வசனத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த வார்த்தையை வாசிக்கலாம். இருதயம் நறுங்குண்டவர்களை இரண்டாவதாக அதே வசனம், முதலாவது சோத்திரம், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி தரித்திரருக்கு சொல்லும்படி கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று சொன்னார். அடுத்தபடியாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கும்படி என்னை அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இருதயம் நொறுங்குண்டவர்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, மனுஷனுடைய சரீரத்தில் வெளித்தோற்றத்திலே காணப்படுகிறதான காயங்களை கண்டு நாம் குணமாக்கலாம். அவர்களுக்கு காயத்தை கட்டலாம், அவர்களுக்கு பல உதவிகளை செய்யலாம். ஆனால் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்க என்னை அனுப்பினார் என்று இயேசு சொன்னார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, மனுஷனோ முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ந்து பார்த்திருக்கிறவராய் இருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கால வெளியிலே உன் தேவன் யார் என்றால், உன்னை அழைத்தவர் தேவன் யார் என்றால், உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் யார் என்றால், உன்னை முன் குறித்து அழைத்தவர் யார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வெளியிலே இந்த சத்திய வசனத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறதான உனக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். உன் இருதயம் குத்தப்பட்டு, உன்னுடைய இருதயம் காயப்பட்டு, உன் இருதயம் குத்தப்பட்டு வேதனையோடு, இரத்த கரைகளோடு, வேதனையோடு நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் அல்லவா? இந்த உலகத்திலே வாழ்வோமா சாவோமா என்ற நிலைமையிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? உன் இருதயத்தை பார்க்கிற ஒரே தெய்வம் உன் கணவன் அல்ல, உன் மனைவி அல்ல, உன் பிள்ளைகள் அல்ல, இந்த உலகத்திலே உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள் அல்ல. உன்னை அழைத்தாரே, பெயர் சொல்லி அழைத்த ஒரு தெய்வம் உண்டு அல்லவா? அவர் இந்த கால வெளியில உன் இருதயத்தில் குத்தப்பட்ட, காயப்பட்ட ஆண்டுடைய கிருபையினாலே சோத்திரம் இருக்கிறதான உன் இருதயத்தை அவர் கண்டு உன்னை குணமாக்கும்படி இந்த கால வெளியிலே அவர் வந்தார். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எதற்காக இரண்டாவது வந்தார் என்றால், இருதயத்தின் காயங்களை ஆற்றும்படி, இருதயத்தின் காயங்களை கட்டும்படி, இருதயத்தில் காணப்படுகிறதான எல்லா நோய்களையும் மாற்றும்படி இயேசு இந்த உலகத்திலே வந்தார். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை நான் குணமாக்குவேன் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே இந்த காலை வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நானும் நீங்களும் ஆராதிக்கிற பரிசுத்தமுள்ள தெய்வம் ஆண்டுடைய கிருபையினாலே உன் காயத்தை கட்டுகிறவர் என்று இந்த காலவெளியில் ஆவியானவர் பேசுகிறார். உன் இருதயத்தின் காயங்கள் எப்பேற்பட்டதா இருந்தாலும் அதை கட்டி, அதை காயத்தை மாற்றி உனக்கு சுகத்தை கொடுத்து, உனக்கு பலத்தை கொடுத்து, உன்னை ஆசீர்வதித்து, உன்னை குணமாக்கி ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதத்தோடு நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்து இரண்டாவது இந்த உலகத்திற்கு வந்தார் என்று என்னுடைய பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலவெளியிலே கவலைப்படாதே, பயப்படாதே. இருதயத்தின் காயங்களை ஆற்றுகிறவரும், தேற்றுகிறவரும், ஆண்டவரை மாற்றுகிறவரும், உன்னை குணமாக்குகிறவரும் ஒரே தெய்வம் என் ஆண்டவராக இயேசு என்பதை இரண்டாவதாக உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்தபடியாக மூன்றாவதாக அவர் எதற்காக வந்தாரா? வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும். நல்ல கவனிக்க. மூன்றாவது, அவர் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க வந்தார். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த கால வேளையிலே, ஆண்டவருடைய கிருபையினாலே நீங்களும் நானும் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுவை அறியாததுக்கு முன்பாக பிசாசானவன் நம்மை, உங்களை, என்னை சிறைப்படுத்தி வைத்திருந்தான். சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தோம். ஆண்டவருடைய கிருபையினாலே அடைக்கப்பட்டதான, சிறைப்படுத்தப்பட்டதான உங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் ராஜா
ராஜா சிறைப்படுத்தி அடக்கி வைத்திருந்தான். அவர்களை விடுதலையாக்கி அவர்களை கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ளே அவர்களை கொண்டு போய் நிறுத்தியது போல சிறைப்பட்டு போன உன்னையும் என்னையும் ஆண்டவர் அழைத்தார் அல்லவா, வேறு பிரித்தார் அல்லவா, வெளியே கொண்டு வந்தார் அல்லவா. ஆண்டுடைய கிருபையினாலே வனாந்தரத்திலே அவர்களை நடத்தியது போல வனாந்தரமான இந்த வாழ்க்கையிலே உன்னை நடத்தினார் அல்லவா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, பேதுருவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். பேதுரு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தானாம். அவனை முதல் காவலையும் தள்ளி, இரண்டாவது காவலையும் தள்ளி, மூன்றாவது காவலையும் விட்டு வெளியே வந்து அவனை வெளியே கொண்டு வந்தார் என்று என்னுடைய பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. இந்த பேதுருவை சிறைச்சாலையிலே இருந்து கொண்டு வந்தது உண்மையானால், விடுதலை ஆக்கினது உண்மையானால், அது மட்டுமல்ல, யோசேப்பை குறித்து பார்க்கின்றோம். யோசேப்பு சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டதாக வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த கால வேளையில் ஆண்டவரே, இப்பேற்பட்ட தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டு இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறதான வாலிபர்களை பாபிலோன் ராஜா அவர்களை சிறைப்படுத்தி வைத்திருந்தார். அவர்களை சிறையிலே இருந்து அவர்களை விடுதலையாக்கி அதே பாபிலோன் தேசத்திலே மாகாணத்து காரியங்களை விசாரிக்கவும் தானியேலை ஒரு மண்டபத்திலே உயர்த்தப்பட்ட நிலைமையிலே, ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையிலே கொண்டு போய் வைத்தது உண்மையானால், உன்னையும் சிறைப்பட்ட உன்னையும் வெளியே கொண்டு வந்த உன்னையும் ஆசீர்வாதத்திலே நடத்தி கொண்டு வருகிற உன்னையும் ஆண்டவர் உன்னை மேலான இடத்திலே, உயர்ந்த இடத்திலே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இடத்திலே கர்த்தர் உன்னை கொண்டு போய் வைப்பார். ஆகவே சிறைப்பட்டவர்களை விடுதலை ஆக்கும்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்று மூன்றாவது காரியத்தையும் இந்த நாளில் உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என் தேவன் யார் என்றால், என் தேவன் யார் என்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக அவருடைய கிருபையினாலே சிறைப்பட்ட மக்களை விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கிற தேவன் என்று மூன்றாவது பார்த்தோம். அடுத்தபடியாக ஒரு வசனத்தை, அதே வசனத்திலே காணப்படுகிற வார்த்தையை வாசிக்கலாம். குருடருக்கு பார்வையும். நன்றாக கவனிப்போம். நான்காவதாக அவர் சொல்லுகிறார், குருடர்களுக்கு பார்வையை அளிக்கவும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். நன்றாக கவனிப்போம். ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். ஒவ்வொரு பகுதியையும் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் ஒவ்வொரு பகுதிகளிலும் ஆசீர்வாதங்கள் இருப்பதை நான் பார்ப்பது மட்டுமல்ல, ஆசீர்வாதத்தோடு கூடிய அபிஷேகம் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். நான்காவதாக எதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தாராம்? இயேசு இந்த உலகத்திலே வந்தாராம். பிதாவாகிய தேவன் அவரை அனுப்பினாராம். குருடர்களுக்கு பார்வை கொடுக்க, அவருடைய வாழ்க்கையை வெளிச்சமாக மாற்ற இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே வாழ்கிறதான ஜனங்கள் குருட்டுத்தனமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது வேறு, அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், பர்த்திமேயு எனப்பட்டதான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் குருடனாய் இருந்தான் என்று என்னுடைய பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஆகவே இயேசு அந்த பகுதியிலே வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்ட போது அந்த பர்த்திமேயு என்ன சொன்னான் என்றால், அந்த தெய்வத்தை பார்த்து, அந்த ஆண்டவரை பார்த்து, அந்த இயேசுவை பார்த்து சத்தமிட்டு சொன்னான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவன் சத்தமிட்டான். அவன் சத்தமிட்டதை சீஷர்கள் அதட்டினார்கள். அதை காட்டிலும் அதிகமாக சத்தத்தை உயர்த்தி சத்தமிட்டு இயேசுவை கூப்பிட்ட போது இயேசு திரும்பி பார்த்து, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பர்த்திமேயுவை பார்த்து, குருடனை பார்த்து கேட்டபோது அவன் சொன்னான், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, நான் பார்வை அடைய வேண்டும், என் வாழ்க்கை மாற வேண்டும், என் வாழ்க்கையினுடைய சரித்திரங்கள் மாற வேண்டும். இந்த உலகத்திலே என்னை ஆண்டவரை அநேக மக்கள் ஏளனமாய் பேசுகிறார்கள். ஆண்டவரே, அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம். என் சரித்திரத்தை மாற்ற
மாற்றும், என் வாழ்க்கையை மாற்றும், என் இருளை மாற்றி என் பார்வை அடைய, வெளிச்சம் அடைய, ஆசீர்வாதத்தோடு இருக்க எனக்கு ஒரு கிருபை செய்யும் என்று சொல்லி கேட்ட மாத்திரத்திலே இயேசு கிறிஸ்து அவனை தொட்டார், கண்களை தொட்டார். இயேசு அவனுக்கு விடுதலை கொடுத்தார், அவன் பார்வை அடைந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்காகத்தான் 4 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் வைத்திருக்கிறேன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, முதலாவது தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி அவர் வந்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக இருதயம் காயப்பட்டவர்களை குணமாக்கும்படி இயேசு வந்தார் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவதாக சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி வந்தார் என்று சொல்லி பார்த்தோம். நான்காவதாக குருடர்களுக்கு, பார்வை இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சத்தையும் பிரகாசத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்தார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இதற்காகவே பிதாவாகிய தேவன் என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினார் என்ற இந்த வார்த்தையின் படியே உங்கள் மத்தியிலே இவைகளை வைக்கிறேன். பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டியது, இந்த காலவேளை நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் சாதாரண ஆண்டவருடைய கிருபையினால் 303 கோடி தேவர்களில் ஒருவர் அல்ல. தேவன் ஒருவரே, மத்தியஸ்தனும் ஒருவரே, அவரே கர்த்தர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இவர்தான் உன் இருதயத்தின் காயங்களை கட்டுகிறவர், உன் தரித்திரத்தை மாற்றுகிறவர், உன்னை ஆண்டவர் கட்டுண்ட விடுதலையாக்கி ஆசீர்வதிக்கிறவர். அது மட்டுமல்ல, உன் கண்களின் பார்வையை, தெளிவை கொடுத்து, வெளிச்சத்தை கொடுத்து, பிரகாசத்தை கொடுத்து இந்த உலகத்திலே ஆசீர்வாதத்தோடு வைக்கிற தேவன் என்று சொல்லி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி எல்லா துதியையும், எல்லா கனத்தையும், எல்லா மகிமையும் அவருக்கே, ஒருவருக்கே செலுத்தி அவரை நான் போற்றுகிறேன், அவரை வாழ்த்துகிறேன், அவருடைய நாமத்திலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், ஜெபிக்கலாம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் பரிசுத்தமுள்ள தேவனே, ஆண்டவராகிய இயேசுவே, இந்த உலகத்துக்கு நீ ஏன் பிதாவாகிய தேவன் உம்மை அனுப்பினார் என்ற 4 காரியங்களை குறித்து நீ பேசினீர். உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்து, உம்முடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, அபிஷேகம் உண்டு, கிருபைகள் உண்டு, ஆண்டவரே ஆசீர்வாதங்கள் உண்டு. அந்த வார்த்தைகளையே யூடியூபின் மூலமாக ஆண்டவரே யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து, அது ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, இன்னும் அவர்களை உயர்ந்த ஸ்தானத்திலே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்தானத்திலே வைத்து காத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். இந்த செய்தியின் மூலம் கர்த்தர் என்னோடு கூட பேசினார் என்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் மறுபடியும் செய்திகளை கேட்க, நல்ல செய்திகளை கேட்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், துதிகர மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியாருடைய அன்யோன்ய ஐக்கியமும் வழி நடத்துதலும் என்றும் சதா காலங்களிலும் நம்ம எவரோடும், உலகத்துள்ள பரிசுத்தவான்கள் அனைவரோடும் அவருடைய வருகை பரியந்தம் நிலையாய் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.